எரேமியா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். நான் உடைத்த ஆத்மாவை சம்பூர்ணமடைய பண்ணி நோய்ந்த எல்லா ஆத்மாவையும் நிரப்புவேன் என்று சொன்னார். இந்த உடைத்த ஆத்மா என்பது ஒரு நம்பிக்கையற்ற சூழ்நிலை. நாம் எதிர்பார்க்கிற நினைக்கிற காரியங்கள் நடக்காத போது அந்த ஆத்மா உடைத்து போய் தோய்ந்து போயிடும். அப்படிப்பட்ட ஆத்மாவை கர்த்தர் சொல்றாரு, சம்பூர்ணமடைய பண்ணி அப்படிப்பட்ட ஆத்மாவை நிரப்புவேன் என்று சொன்னார். வேதத்துல இது ஆதாரமாக வாசிப்புன்னு சொன்னா, லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் வாசிப்புன்னு சொன்னா, அந்த 3ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனோடதா இருந்தது. அதை கரையிலிருந்து சற்று தன்னும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ண. வேதம் சொல்லுகிறது, சீமோனுடைய படகுல கர்த்தர் அமர்ந்து போதகம் பண்றார். அந்த போதகம் பண்ணி முடித்த பின்பு வேதம் சொல்லுகிறது, சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும் மட்டும் வலைகளை போடுங்கள் என்று. முதலாவது கர்த்தருடைய வார்த்தைய எல்லாருக்கும் கொடுத்துறாரு. கொடுத்ததுக்கு அப்புறம் சீமோனுடைய விடாய்த்து போயிருக்கிற காரியத்தை கர்த்தராரு. உடனே சீமோனை பார்த்து சொல்றாரு, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்க வலைகளை போடுங்கள் என்று சொல்றாரு. அதற்கு சீமோன் சொல்றாரு, ஐயரே நாங்கள் ராம் முழுதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படல அப்படின்னு சொல்றாரு. வேதம் சொல்லுகிறது, அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழியத்தக்க போவதான மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். வேதம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது மற்ற படவிருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படி செய்கை காட்டினார். அவர்கள் வந்து 2 படவிலும் அமிழத்தக்கதாக நிரப்பினார். வேதம் சொல்லுகிறது, ஒன்றுமே இல்ல, ராம் முழுதும் பிரயாசப்பட்டு தோய்ந்து போய் உடாய்த்து போய் இருந்த பேதுருக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியே செய்தது நிமித்தம் வேதம் சொல்லுகிறது, வலை கிழியத்தக்கதான மீன்களால கர்த்தர் நிரப்பினார் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் நம்மை நிரப்புகிற கர்த்தர். நம்ம தோய்ந்து போயிருக்கோம் என்று சொன்னா, நம்ம உடைத்து போயிருக்கோம் என்று சொன்னா, சீமோன் பேதுருக்கு மாத்திரமல்ல, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் நிரப்புகிறார். அது எப்படிப்பட்ட வெறுமையா இருந்தாலும், எப்படிப்பட்ட தொய்வா இருந்தாலும் கர்த்தர் அதை நிரப்புகிறார். அதான் எரேமியா 31ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினாலே திருப்தியாவார். அப்படிப்பட்ட திருப்தியை கர்த்தர் நமக்கும் செய்வார். சீமோன் பேதுரோடு இருந்து அவரின் படகை நிரப்பி அவர் ஆசிரியர் தகப்பன் நம்மோடு கூட இருந்து கர்த்தர் நம்மை ஆசிரியத்து அவர் முன்னே வரார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தை நிமித்தம் நம்மை நடத்துவார்.